இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 67 அதிகாரம் 7வது வசனம். தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு. பூமியின் எல்லை எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். அப்போ தேவன் யாரை ஆசிர்வதிக்கிறார்னா, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஜாதி ஜனங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். ஏன்னா பூமியின் எல்லை எங்கும் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பும். தேவனிடத்திலே எல்லா ஜாதி ஜனங்களும் திரும்பும் போது கர்த்தர் அந்த சந்ததிகளை ஆசிர்வதிக்கிறார். அந்த சந்ததிகள் எல்லாம் அவர் சமூகத்திலே தொழுது கொள்ளுகிறது. அப்போ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களே தேவன் இந்த பூமியிலே ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார். அதே போல அவருடைய சமூகத்திலே தொழுது கொள்ளுகிறவர்களே தேவன் இந்த பூமி எல்லையெங்கும் எல்லா ஜாதி ஜனமும் கர்த்தரை தொழுது கொள்ளுதுன்னா அவர்களே தேவன் ஆசிர்வதிக்கிறார். சங்கீதம் 22:27 இப்படியாக கூறுகிறது. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்குறோம், சகோதரரே ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்களேன்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ ஆபிரகாமின் சந்ததி இல்லையா, அவர் விசுவாசத்தின் தகப்பன். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிற நாமும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அவர் விசுவாசத்திலே கிரியை செய்ததுனால அவர் நீதிமானாக எண்ணப்பட்டார். அதை போல் இன்னைக்கு நாமும் விசுவாசத்தில் நீதிமானாக இருக்கிறோம் இல்லையா. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே ரட்சிப்பின் வசனம் உங்களுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரட்சிப்பின் வசனம் நமக்காக தேவன் கொடுத்துருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து ஆபிரகாமை போல நாமும் விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக இருக்கும்போது தேவனுடைய மகிமையும் ஒரு வல்லமை மருத்துவத்தையும் நாம் காண முடியும். கர்த்தர் நம்மையும் அன்னைக்கு ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல நம்மையும் ஆசிர்வதிப்பார். ஏன்னா தேவனுடைய செய்கையெல்லாம் வந்து பாருங்கள்னே சங்கீதம் 65:5 சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் மனுபுத்திரர் இடத்துல நடப்பிக்கிற கிரியைகள் எல்லாம் பயங்கரமானவைகள்னு வேத வசனம் சொல்லுது. பயங்கரமானவராக அவர் தன் கிரியைகளை அவர் வெளிப்படுத்துகிறார் மனுஷர்களுக்கு முன்பாகன்னு. நீங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் துவக்கத்திலேருந்தே நீங்கள் பார்க்கும்போது ஏசப்பா எப்படி இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குனாரு, எப்படி எல்லா சகல மிருக ஜீவன்கள், எல்லா காட்டு மரங்கள், எல்லா விலங்குகள் எல்லாவற்றையும் தேவன் எப்படி உருவாக்குனார். அதே போல் மனுஷனை மண்ணிலிருந்து தன்னுடைய சாயலில் உருவாக்குனார். இப்படி அவருடைய செய்கைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருடைய நடப்பிக்கிற கிரியையெல்லாம் நம்ம கண்களுக்கு பயங்கரமாக இருக்கிறது. அது பயங்கரமானவராய் அவர் தன் கிரியைகளே அவர் வெளிப்படுத்துகிறார்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 2-3 வசனத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமை அவருடைய சந்ததியும் தேவன் எப்படி ஆசிர்வதிக்கிறார்னு பார்க்குறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆபிரகாமை தேவன் பெரிய ஜாதி ஆக்குறார். பிள்ளையே இல்லாமல் இருந்த அவருக்கு கர்த்தர் விசுவாசத்தினாலே ஒரு பிள்ளையை தேவன் தருகிறார் இல்லையா. அவர் விசுவாசிக்கிறார். 75 வயதில் தேவன் அவருக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. 25 வருடம் காத்திருந்து தனது 100வது வயதிலே தனக்கு வாக்குத்தத்த பிள்ளையாகிய ஈசாக்கை அவர் பெறுகிறார்னு பார்க்குறோம். அப்போ அவர் அந்த ஈசாக்கின் மூலமாக யாக்கோபு ஏசா 2 பிள்ளைங்க, அவங்க மூலமாய் சந்ததி பெருகுது. யாக்கோபின் சந்ததி தான் இஸ்ரவேல் ஜனங்களாய் பெருகுகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. ஒரு பக்கம் ஏசாவையும் பலத்த ஜாதி ஆக்குறாரு. அவங்க இஸ்மவேலர்களாக உருவாக்குறாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ இதை போல் கர்த்தருடைய ஏசாவுடைய சந்ததியும் அதே போல் ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேல் அவர் மூலமாக ஒரு கூட்ட பெரிய ஜாதி ஒன்று உருவாகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்படி தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படியே ஆபிரகாமின் சந்ததியை தேவன் பெரிதாக்குகிறார் இல்லையா. அவரை ஆசிர்வதிக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆபிரகாமை தேவன் ஆசிர்வதிக்க. அதே போல் இன்றைக்கும் நம்மளையும் தேவன் ஆசிர்வதிக்கிறார். நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்றோம். அதனால் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னே சொல்கிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் உனக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும். அப்போ விசுவாசத்திலே நாமும் நீதிமானால் எப்படி ஆபிரகாமுக்குள்ளே உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்குள்ளே வைத்தாரோ அதை போல் விசுவாசிக்கும் போது நமக்குள்ளேயும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பார். இதுதான் வசனத்து மூலமாக நான் உங்களோடு இப்போ இடைப்படுறேன்னு சொல்கிறார். இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு அப்போஸ்தலர் 13:26 சொன்னபடியே நம்மை தேவன் வசனத்தின் மூலமாக நம்ம நடத்துகிறத பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 28 வசனத்தில் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறேன்.
அப்போ தேவன் ஜீவ மார்க்கம். ஜீவ மார்க்கம் என்பது என்ன? ஜீவனுக்கு போகிற வழி, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை விசுவாசிக்கும் போது நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும். ஏன்னா பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் ஈந்தார். ஏன்னா நம்முடைய பாவம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கவும் நமக்கு ஜீவ பலியாக அவர் தம்மை தாமாகவே குமாரனாகிய கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். எதற்காக? நாம் பாதாளத்தில் போய் பாவத்தில் அழிந்து விடாதபடிக்கு, பாவம் செய்து அழிந்து விடாதபடிக்கு, என்னென்னைக்கும் நித்திய ஜீவனிலே இந்த உலகத்தில் நாம் மரித்தாலும் நித்தியத்துக்குள்ளாக என்றென்றும் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவ மார்க்க வழியை நமக்கு போதித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அவருடைய சன்னிதானத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தினாலே தேவன் நம்மை நிரப்புகிறார். அதே போல் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார்னு சங்கீதம் 29:11 பார்க்குறோம். அப்போ தேவன் மனுஷர்களுக்கு பலன், அவர்களுக்கு சமாதானமும் அருளுகிற தேவன். அப்போ அவரை விசுவாசிக்கும் போது அந்த தேவ பலத்தை நாம் அடைகிறோம். தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளே பூர்ணமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். கலாத்தியர் 3:8-9 பார்க்குறோம். தேவன் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இது முன்னாகவே நம்ம கண்டு இருக்கிறோம். அதனால ஆபிரகாமுக்கு சொல்றார், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ விசுவாச மார்க்கத்தாரை நாமும் இருக்க போது விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்கிறோம்னு பார்க்குறோம். மீகா 5:4 அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பார். அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லையின் பரியந்தமும் மகிமைப்படுவார். கர்த்தர் தன்னுடைய பலத்தோடு அவருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு எல்லா ஜனங்களையும் அவர் மேய்க்கிறார் இல்லையா? அவர்கள் யாரெல்லாம் தேவன் மேய்த்து வழி நடத்துகிறாரோ, தேவன் யாரெல்லாம் வழி நடத்துகிறாரோ அவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ளே நிலைன்னு இருப்பாங்க. அந்த நிலைன்னு இருக்கிறவங்க பூமியின் எல்லையை சுதந்திரிக்கிறாங்க. இதை தான் சொல்கிறார். அந்த பூமியின் எல்லை பரியந்தம் தேவன் மகிமைப்படுவார் அவர்கள் மூலமாக. இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் தேவன் இந்த பூமி எல்லாவற்றையும் எல்லைகளை சுதந்திரிக்கும்படியாக தான் நம்மளே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக மூலமாக தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏசாயா 52:10 பார்க்குறோம், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். தேவன் யார் என்பதை புறஜாதி மக்களும் எல்லா ஜாதிகளும் அறியணும்னா அவருடைய பலத்த புயம் வெளிப்படும். அப்போ அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வம்சங்களும் காணும். அப்போ தேவனுடைய ரட்சிப்பை இந்த உலகம் முழுவதும் எல்லா கண்களும் காணும். சங்கீதம் 98:3 பார்க்குறோம், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தன் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு இவர் பிதாவும் அவர்கள் இவருக்கு தன் சொந்த ஜனமாக இருந்தாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் தேவன் பிதாவாக இருக்கிறார். நாம் அவருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர் புத்திரர்களாகவும் புத்திரிகளாகவும் இருக்கிறோம். குமாரர் குமாரத்திகளாக நாம் இருக்கோம். பூமியின் எல்லைகள் எல்லாம் நம்முடைய தேவன் ரட்சிப்பை கண்டது என்று வேதவசனம் சொல்லுது. அதே போல் சங்கீதம் 53:18 தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பூமியின் எல்லையெங்கும் பயந்து கர்த்தருக்கு நடக்கிறவங்கள தான் தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்குறோம் இல்லையா? அதே போல் அவரது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறார். பஞ்சத்திலையும் அவர்களை உயிரோடு காப்பேன்னு வாக்கு பண்ணுறார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு பார்க்குறோம். கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ ஆபிரகாமின் விசுவாசம் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்குள்ளே அந்த விசுவாசம் காணப்படும் போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலை பெறுது. அதே போல் புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்துல வரும்போது அவர் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் எல்லாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போ புறஜாதி மக்களும் கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல இல்லையா? காணாது இருக்கிற அந்த தேவனை விசுவாசித்து அவர்களும் தேவனை பற்றி கொள்கிறாங்கன்னா
அப்போ அவர்களும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறி கர்த்தர் இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதே போல் பூமியின் எல்லை எங்கும் அவருக்கு பயந்து இருக்கு. அப்போ எல்லா ஜாதிகளும் கர்த்தருக்கு பயந்து அவரே சகலத்தையும் உண்டாக்கி ஆளுகிறவர், சர்வ சிருஷ்டிகர் என்பதையும் அவர் மகத்துவத்தையும் வல்லமையும் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்கள அந்த ஜாதிகளையும் தேவன் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமீன்.